ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. தங்க நகைக்கடன் வழங்குவதில் வங்கிகள் மற்றும் வங்கியை சார்ந்து இயங்காத நிதி நிறுவனங்களுக்கு புதிய நெறிமுறைகளை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. இதற்கான காரணமாக அவங்க சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடன் வழங்குவதில் இங்கே பல்வேறு முறைகேடுகளானது நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நாங்கள் இந்த புதிய நெறிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நெறிமுறைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அவ்வாறாக அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்படுது இல்லையா, அதாவது தங்கத்தை பிணையமாக வைத்து கடனாக வழங்கப்படுது இல்லையா, அதனை தடுக்கக்கூடிய வகையில் இந்த நெறிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள், குத்தகைதாரர்கள், பண்ணை வைத்திருக்கிறாங்க, அதாவது கோழி பண்ணை, பால் பண்ணை வைத்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில இருக்கு. பொதுவாகவே தங்க நகை கடன் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வகையில இருக்கு. அதாவது தங்கத்தை பிணையமாக வைத்து அவங்களுக்கு கடன் வழங்குவது மூலமா அவங்களுடைய தேவைகளை அவங்களே ஈஸியா பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. ஆனா இந்த புதிய நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தென்னிந்தியா பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமப்புற கடன் விநியோகம் அப்படிங்கிறத குறைக்கக்கூடிய வகையில இருக்கு. இதனால மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது நிகழும். அதே மாதிரி இந்த புதிய நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா மக்களை ஈஸியான முறையில கடன் வாங்கக்கூடியதா இல்லை. ஸோ ஈஸியான முறையில கடன் வாங்க முடியாததா இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, முறையா இயங்காத நிதி நிறுவனங்களை நாடி மக்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதனால் சுரண்டல் நடைமுறைகளுக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. மேலும் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதி முன்னேற்றத்தை தடுக்கும். எனவே மத்திய அரசு ரிசர்வ் வங்கி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டும். மேலும் இந்த தங்க நகை கடன் அப்படிங்கிறத அங்கீகரிக்கும் வகையில விவசாயிகளுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் வழங்குறோம் இல்லையா கடனா, அந்த கடனுக்கு தங்கத்தை பிணையமாகவே வைத்திருக்கணும், இதுவே நடைமுறையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.